அடியேன் உள்ளே வரலாமா? திருக்கோஷ்டி, அவரை உள்ளே அழைத்து வா. தாங்கள் யமுனாச்சாரியரை காண வேண்டும். வாருங்கள். அடியேனை ஆசீர்வதியுங்கள். என்ன விஷயமாக இங்கு வந்திருக்கிறாய்? இந்த அடிமையின் புகலிடம் இதுவென்று வந்திருக்கிறேன் சுவாமி. அரங்கனே அனைவருக்கும் புகலிடம். நீ இங்கிருந்து செல்லலாம். ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் சுவாமி. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனுக்கும் உறவென்று மற்றொருவர் இல்லை. அந்த காரொளி வண்ணன் கண்ணனிடம் போய் கதறு. அவன் உன்னை ஏற்பான். திருக்கோஷ்டி, பெரிய நம்பி, இவனை இங்கிருந்து உடனே சென்று விடச் சொல். ஏனப்பா, இன்னும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? புறப்படப்பா. ஏனோ உன்னிடம் எம் ஆச்சாரியார் முகம் காட்ட விரும்பவில்லை. இங்கிருந்து செல். சென்று வருகிறேன் சுவாமி. நம் ஆச்சாரியரின் செய்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. ஏன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடம் முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டார்? நம் ஆச்சாரியரின் முடிவிற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் ஊன்றி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் உம்மை போல் அடியேனால் இதை சாதாரணமாக ஏற்க முடியவில்லை. பெரிய நம்பிகளே, அங்கே பாருங்கள். அங்கே நின்று கொண்டிருப்பவர் நம் மடத்திற்கு வந்து நம் ஆச்சாரியருக்கு சிஷ்யராக வேண்டும் என்று நச்சரித்தாரே, அவர்தானே? ஆம் திருக்கோஷ்டியூராரே. மறுபடியும் வந்துவிட்டாரே. அவரை எச்சரிக்க வேண்டும். அவரை சும்மா விடக்கூடாது. வாருங்கள். என்ன, இங்கும் வந்துவிட்டேரா தொந்தரவு செய்ய? இல்லை சுவாமி, அது வந்து எப்படியாவது மறுபடியும் ஆச்சாரியரை பார்த்து ஓய், நீர் ஆச்சாரியரை பார்ப்பது இருக்கட்டும், ஆச்சாரியர் உம்மை பார்க்க வேண்டும். மன திருப்தியோடு அவர் உம்மை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு உமக்கு கொஞ்சம் கூட பணிவிருப்பதாக தெரியவில்லையே. சுவாமி, அப்படியெல்லாம் இல்லை. நீர் நடந்து கொள்வது அப்படித்தான் தெரிகிறது. இனிமேல் ஆச்சாரியார் மடத்து பக்கம் வரக்கூடாது என்று சொன்னார் அல்லவா? அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது. அதை தவிர வேறு எந்த முடிவும் கிடையாது. நல்லதோ கெட்டதோ ஆச்சாரியர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
அதன்படி நடப்பதுதான் உமக்கு நல்லது. அதை விட்டுவிட்டு போகிற இடமெல்லாம் வந்து ஆச்சாரியரை தொந்தரவு செய்தால் மிகப்பெரிய தவறு அது. உம்மை ஏற்றுக்கொள்வது அவரது விருப்பம். அதை மாற்ற முயற்சிக்க கூடாது. நான் கூட நினைத்தேன், பாவம், பார்ப்பதற்கு வைஷ்ணவராக தெரிகிறாரே என்று. ஆனால் ஆச்சாரியருக்கு உமது உள் மனசு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். முயற்சியை மூட்டை கட்டிவிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் அதை பாரும். இந்த திருக்கோஷ்டியூர் நம்பியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீரா இல்லையா? மறுமுறை எங்களது ஆச்சாரியார் வரும் வழியில் பார்த்தேன். நான் பார்க்க கூடாது. நம்பிகளே, போதும், விட்டுவிடுங்கள். ஆச்சாரியார் கேட்கப் போகிறார். திருமலையாண்டான் வேறு வந்திருக்கிறார். வாருங்கள், போகலாம். பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய நம்பிகளே, எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, எனக்கு போதும் நம்பிகளே, தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, தாங்கள் அமுது செய்வதை கண்டு நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் உண்ணுங்கள். திருமலை நம்பிகளே, வணங்குகிறேன் சுவாமி. அடியேன். வாருங்கள் திருக்கோஷ்டியூராரே. திருமலை நம்பிகளே, தாங்கள் செய்வது தங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? ஏன், நான் என்ன செய்து விட்டேன்? பெரிய நம்பிகளே, மலராண்டான் சொன்னது சரிதான். இங்கு வந்து பார்த்தவுடன் தான் தெரிகிறது திருமலை நம்பிகள் இவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று. இதோ பாரும், தவறு செய்தது போதும், இப்போதாவது நிறுத்திக் கொள்ளும். திருக்கோஷ்டியூராரே, தாங்கள் பேசுவது எதுவும் எனக்கு புரியவில்லை. இவர் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்? என்ன தவறு செய்து விட்டாரா? நம் ஆச்சாரியர் முகம் சுழிக்கும்படி செய்து விட்டார். திருமலை நம்பிகளே, அடியேன் தெளிவாக உமக்கு சொல்கிறேன். இதோ உங்கள் அருகில் நிற்கிறாரே இவர். நம் மடத்திற்கு வந்து நம் ஆச்சாரியரை பார்த்து தன்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியருக்கு பிடிக்காமல் போய்விட்டது. நம் ஆச்சாரியரின் தயாள குணமும் கருணையே வடிவான கருணாமூர்த்தி அவர் என்பதும் தங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அவரே இவரை உடனே மடத்தை விட்டு போகச் சொல் என்று சொல்லிவிட்டார் என்றால் அதில் ஏதேனும் அர்த்தம் இல்லாமலா இருக்கும்? முதலில் வைணவர் போல் மடத்திற்கு வந்தார். ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு கோவிலுக்கு வந்து அவரது மனதை மாற்ற முயற்சித்தார். நாங்கள் வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பினோம். யமுனாச்சாரியரின் பிரதான சீடரான தாங்கள் திருமலையிலிருந்து வந்திருப்பதை அறிந்து தங்கள் மனதை கவர்ந்து
எப்படியாவது மடத்தில் சேர்ந்து விடலாம் என்று பார்க்கிறார். என்ன துணிச்சல் இவருக்கு! சற்று பொறுங்கள். முதலில் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். இவர் யார் என்று தெரிந்து கொண்டுதான் இப்படி பேசுகிறீர்களா? இவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன திருமலை நம்பிகளே? ஆச்சாரியரே இங்கிருந்து விலகி போ என்று சொன்னபோது இவர் ஆச்சாரியரின் வாக்கை பெருமாளின் வாக்காக ஏற்று இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு இப்படி தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டால் எப்படி? நம் ஆச்சாரியர் சொந்த பந்தங்களை விட்டு விலகி சன்னியாசியாக மாறிவிட்டதால் அப்படி பேசுகிறார். இருக்கட்டும். ஆனால் குரு சிஷ்யன் என்ற பந்தத்தை ஆச்சாரியர் ஒருபோதும் விலக்கியதில்லை. இவர் விஷயத்தில் அது வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பை அவர் தந்திருக்கிறாரே. நமக்கு சிஷ்யர்கள் என்ற உறவு ஏற்பட்டு சில ஆண்டுகள் தானே ஆகிறது. இருப்பினும் நம் ஆச்சாரியர் கை கொண்ட தத்துவத்தில் நாம் நெருக்கமானவர்கள் தானே. நாம் தத்துவத்தால் நெருக்கமானவர்கள். இவர் ரத்தத்தாலும் நம் ஆச்சாரியருக்கு நெருக்கமானவர். புரியவில்லையா? இவர் ஆச்சாரியரின் பூர்வாசிரம புத்திரன். நம் யமுனாச்சாரியர் ஆளவந்தாராக ஆட்சி புரிந்த காலத்தில் அவருக்கு மகனாக பிறந்தவர். இவர் பெயர் வரரங்கன். இப்போது சொல்லுங்கள், ஆச்சாரியருக்கும் நமக்கும் உள்ள குரு சிஷ்ய வைபவம் உயர்ந்ததா, அல்லது அவருக்கு மகனாக பிறந்து அவருக்கு சிஷ்யனாக வேண்டும் என்ற இவரது வைபவம் உயர்ந்ததா? திருமலை நம்பிகளே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம் திருக்கோஷ்டியூராரே, பூர்வாசிரமத்தில் நம் ஆச்சாரியர் ஆளவந்தாராக ராஜாங்கத்தில் வலம் வந்த போது அவருக்கு 4 புதல்வர்கள். அதில் இரண்டாம் அவர் இந்த வரரங்கர். மூத்தவர் தெய்வக்கரசு நம்பி. நம் ஆச்சாரியரின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியின் சிஷ்யராக இந்த வரரங்கரும் மூத்தவரைப் போல் சிரேஷ்டர். பிரபந்தங்களை இசைப்பதிலும் பாண்டித்யம் கொண்ட பாகவதர் தன் தகப்பனாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இங்கு வந்திருக்கிறார். அடடா, இப்படிப்பட்ட உத்தமரையா தவறாக நினைத்தேன். அடியேனை மன்னிக்க வேண்டும். விவரம் அறியாமல் தங்கள் மனதை நோகும்படி அடியேன் செய்து விட்டேன். அடியேனையும் மன்னிக்க வேண்டும். ஏன் பெரிய வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? அடியேன் மிகவும் சிறியேன். தாங்கள் தங்களை சிறியேன் என்று கூறிக்கொள்வது தகாது. அந்த பெருமாள் நம் ஆச்சாரியார் போன்ற பெரியோருக்கு சமமானவர்களையே மகனாக பார்க்கச் செய்வார். அவ்வகையில் குணத்தாலும் பணிவாலும் தாங்கள் பெரியோராக போற்றத்தக்கவர். அது மட்டுமல்ல பெரிய நம்பிகளே, இவ்வளவு நேரம் அடியேன் இவரோடு உரையாடி கொண்டிருந்த போது கூட இவர் தனக்கு நடந்த விஷயங்களை பற்றி ஒரு வரி கூட இவர் என்னிடம் சொல்லவில்லை. அப்படி ஒரு தன்னடக்கம் பெரிய நம்பிகளே. இப்படிப்பட்ட இவரிடம் நம் ஆச்சாரியர் ஏன் பாராமுகமாக இருக்கிறார்? அவர் விஷயத்தில் இப்படி முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். அப்படியென்றால் வரரங்கரை சிஷ்யராக சேர்த்துக் கொள்ள சாத்தியமில்லையா? திருமலை நம்பிகளே, தாங்கள் ஏதேனும் பெருமுயற்சி எடுத்தாவது இந்த அடியேனை ஆச்சாரியரின் அடிமையாக்கி விடுங்கள். இனி அவர் சம்பந்தம் இல்லை என்றால் அடியேன் வாடி கீழே விழுந்து விடுவேன். ஆஹா, குருபக்தியில் ஆழ்ந்திருக்கும் இவரை ஆளவந்தார் ஆழ்வார் என்றே அழைக்க தோன்றுகிறது. இவரை ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆச்சாரியரின் மனதில் உள்ளதை அவ்வளவு சாதாரணமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் இதற்கென்ன வழி? அதை ஆச்சாரியரிடமே கேட்போம். என்ன பெரிய நம்பி, திருக்கோஷ்டி, ஒன்றும் பேசாமல் ஏதோ கேள்வியை சுமந்து கொண்டு நிற்பது போல் தெரிகிறதே. ஆம் சுவாமி, எங்கள் மூவருக்குமே பொதுவான சந்தேகம் ஒன்று உள்ளது. பொதுவான சந்தேகம் என்றால் விளக்குவதற்கு சுலபமாக இருந்தால் நிச்சயம் தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். எதில் சந்தேகம்? பிரபந்தங்களிலா, உபனிஷத்துகளிலா, புராண இதிகாசங்களிலா, அல்லது நம் சம்பிரதாய விஷயங்களிலா? சொல்லுங்கள். நம் சாஸ்திர சம்பிரதாய விஷயம் என்றும் கொள்ளலாம் சுவாமி. சரி, அதில் எந்த விஷயத்தில் சந்தேகம்?
ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமம் எனும் நிலை உயர்வானதுதானே சுவாமி? தர்மத்தின் வழி நடப்பதால் இல்லறம் நல்லறமாகும். என்னை போன்ற சந்நியாசிகளுக்கும் பிக்ஷை என்னும் யாகத்தில் அன்னமிடும் உயர்ந்த தர்மத்தை பேணுவதால் இல்லறம் ஓர் உயர்ந்த தர்மம் என்பதில் சந்தேகமே வேண்டாம். தாங்கள் மேற்கொண்டுள்ள சந்நியாசம் வலியுறுத்தும் விஷயம் என்ன சுவாமி? சந்நியாசம் என்பதற்கு பூரண, அதாவது முழுமையான துறவு என்பது பொருள். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் முழுமையான தியாகம் என்று கொள்ளலாம். சுவாமி, முழுமையான தியாகம் என்று குறிப்பிட்டு எதை கூறலாம் சுவாமி? இந்த சரீரத்தால் நாம் இதுவரை தேடிக்கொண்ட அனைத்தையும், அனைத்து பந்துக்களையும் தியாகம் செய்வது சந்நியாசம் என்று கொள்ளலாம். பிறகு அந்த பந்தங்களுடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்படக்கூடாதா சுவாமி? சந்நியாசிகளுக்கும் ஒரே ஒரு பந்தம் உண்டு. அது பகவானோடு உள்ள சம்பந்தம். அவன் ஆத்மபந்து என்று சொல்லப்பட்டுள்ளான். ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு ஆத்மபந்து என்பது தாங்கள்தானே சுவாமி? நாங்கள் பரமான நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் நிச்சயம் வேண்டுமல்லவா? உங்கள் வழிகாட்டுதலின்றி அந்த பரந்தாமனை நாங்கள் அடைவது எப்படி? ஏன், நான் அறிந்த வரையில் உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டுதானே இருக்கிறேன். நாடி வந்த அனைவருக்கும் இதுவரை வழிகாட்டியாகவே இருந்துள்ளீர்கள் சுவாமி. ஆனால் ஒருவரை தவிர. நீ யாரை குறிப்பிடுகிறாய் திருமலை நம்பி? தங்கள் அனுமதியோடு அவரை உள்ளே அழைக்கிறேன் சுவாமி. உள்ளே வாரும். திருமலை நம்பி, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? எல்லாம் அறிந்துள்ள நீ இப்படி செய்யலாமா? மன்னிக்க வேண்டும் சுவாமி. தங்களை சங்கடப்படுத்த வேண்டும் என்று என்றென்றும் நான் நினைத்ததில்லை. எங்களின் அனைவரின் சங்கடங்களையும் தீர்ப்பவர் தாங்கள். அதே நேரத்தில் எங்களின் நியாயமான விருப்பங்களும் உங்களின் திருவருளாலேயே நிறைவேற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட தாங்கள் இந்த வரரங்கனின் விருப்பத்தையும் கருணை கூர்ந்து நிறைவேற்றி தர வேண்டும். நீ சந்தேகம் என்ற பெயரில் என்னிடம் பல கேள்விகள் கேட்டது இந்த வரரங்கனை உட்பொருளாய் வைத்துதான் கேட்டிருக்கிறாய் என்று நான் ஆராயவில்லை. தெரிந்திருந்தால் முன்பே உனக்கு தக்க வகையில் புரிய வைத்திருப்பேன். சுவாமி, இவர் உங்கள் பூர்வாசிரம மகனாக இருக்கலாம். ஆனால் தற்போது அந்த உறவு முறையில் இந்த வரரங்கர் இங்கு வரவில்லை. எனவே இவரை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அசாத்தியமான பெருமைகளை உடைய தங்களுக்கு பிறந்த இவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த சிஷ்யராக இருப்பார். அதில் சந்தேகம் வேண்டாம் சுவாமி. தெய்வக்கரசு நம்பி என்பவன் இந்த வரரங்கனுக்கு மூத்தவன். நான் என் ஆச்சாரியர் மணக்கால் நம்பிக்கு சிஷ்யனான சமயத்திலேயே தெய்வக்கரசு நம்பியும் அவரை ஆச்சாரியராய் கொண்டு இது நாள் வரை தான் எடுத்துக்கொண்ட தர்மத்தில் நிலை பெற்று வருகிறான். இந்த வரரங்கனும் அவன் வழியில் செல்லலாமே, இங்கேன் வர வேண்டும்? ஒன்றை புரிந்து கொள் திருமலை நம்பி. இன்று பல சம்பிரதாய விஷயங்களில் வழிகாட்டுபவர் என்று என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நான் என் தர்மத்தை மீறி ஒரு தவறான முன்மாதிரியாக ஆகிவிடக் கூடாதல்லவா? அப்படி யாரால் உங்களை குறை சொல்ல முடியும் சுவாமி? மேம்போக்காக பார்க்காதே திருக்கோஷ்டி நம்பி. இவனை என் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களில் நன்றாக பணிபுரிகிறானே என்று சில பொறுப்புகளை கொடுத்தால் பார்ப்பவர்கள் இந்த வரரங்கர் ஆச்சாரியரின் பூர்வாசிரம பிள்ளை, அதனால்தான் வரரங்கனுக்கு இந்த பொறுப்பும் பதவியும் கொடுத்துள்ளார் என்று முணுமுணுக்கலாம். மற்றொரு வகையில் இந்த வரரங்கனே
பழைய உறவு முறையை மனதில் வைத்துக்கொண்டு தான் செய்வது அனைத்தும் சரியே என்றும் தன்னை கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்கும் இருக்காதென்றும் கூடுதல் அதிகாரத்தை கைக்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் இவனை நான் தவிர்க்கிறேன். சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தங்களுக்கு தெரியாததல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு இடத்திலிருந்து தங்களை நாடி வந்தோம். ஒன்றுமறியாத எங்களை திருத்திப் பணி கொண்ட தாங்கள் எங்களின் உண்மையான நிலையை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். ஆனால் வரரங்கரை தாங்கள் முன்பே அறிந்துள்ளீர்கள். அவரும் தங்களின் தற்போதைய தர்மத்தை நன்கு உணர்ந்தவர். இப்படி பரஸ்பரம் தன்னிலை உணர்ந்தவர்கள் தவறிழைப்பதற்கு வாய்ப்பேது. எனவே தாங்கள் இவ்விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டாம். வரரங்கர் நிச்சயம் ஒரு நல்ல சீடராக நம் மடத்தில் தொண்டுகள் செய்வார் சுவாமி. நிச்சயம் சுவாமி. தங்களின் புகழுக்கு எவ்விதத்திலும் என்னால் பங்கம் வரும்படி நான் நடக்க மாட்டேன். இம்மடத்தில் நான் ஒரு தாசானோ தாசனாக இருப்பேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. இவ்வளவு தூரம் மன்றாடுகிறவரை தாங்கள் ஒதுக்கிவிடாதீர்கள் சுவாமி. சுவாமி, யார் யாரையோ வழியில் பார்த்தவுடன் பிடித்துவிட்டது என்று இம்மடத்தில் சிஷ்யர்களாக சேர்த்துள்ளீர்கள். அவ்வகையில் இவரை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் அல்லவா? திருக்கோஷ்டி, நீ யாரை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி கேட்கிறாய் என்பதை என்னால் அறிய முடிகிறது. நான் என் சிஷ்யர்களிடம் அவன் வேண்டப்பட்டவனா, தீண்டத்தகாதவனா அல்லது பந்துவா என்றெல்லாம் உருவத்தை வைத்து முடிவெடுப்பதில்லை. ஒருவனை என் சிஷ்யனாக கொள்வதற்கு அவன் உள்ளத்தை மட்டுமே பார்க்கின்றேன். அவன் பக்தி சேவையில் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் என்றுதான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த வரரங்கனும் தாழ்ந்தவன் அல்ல. நான் விருப்பப்படவில்லை என்றாலும் இவனை பற்றி அறிந்தவர்கள் வரரங்கன் பாசுரங்களை பாடுவதில் கெட்டிக்காரன், பக்தியில் உயர்ந்த சிரேஷ்டன் என்றும் சொல்லிச் சென்றார்கள். இருப்பினும் என் பூர்வாசிரமத்தில் நான் நாட்டம் வைக்கவில்லை. இருப்பினும் தங்களை ஆச்சாரியராக அடைய விரும்பும் இந்த உத்தமரை தாங்கள் மடத்து சிஷ்யராக ஏற்றருள வேண்டும் சுவாமி. ஆமாம் ஆமாம் சுவாமி. சரி, நீங்கள் அனைவரும் ஒரு முடிவோடு இருக்கிறீர்கள். அதற்கு குறுக்கே நிற்க நான் விரும்பவில்லை. இவனை என் சிஷ்யனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வரரங்கன் இந்த மடத்துப் பணியில் தொண்டாற்றப் போவதில்லை. நம் திருவரங்கப் பெருமாளின் சன்னதியில் தினமும் கைங்கரியம் செய்து கொண்டு என் சிஷ்யர்களில் ஒருவனாக இருப்பான். உங்கள் அனைவருக்கும் இப்போது திருப்திதானே? ஆசிர்வதியுங்கள் சுவாமி. கடவுளின் அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்கட்டும். கோவில் உற்சவங்கள் எல்லாம் சரிவர நடந்து கொண்டுதானே இருக்கிறது? ஒன்றும் குறைவில்லையே. அனைத்தும் தங்கள் கிருபையால் திருப்தியாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. முக்கியமாக நம் அரங்கன் முன்பை விட பொலிவோடு காணப்படுகிறார். அப்படியா? அப்படி அந்த அரங்கனின் பொலிவிற்கு என்ன காரணம்? காரணம் தங்கள் அபிமான சிஷ்யர் வரரங்கர்தான் சுவாமி. நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி, வரரங்கர் பாசுரங்களை இசைக்கும் பாங்கும் அதற்கேற்ப
அப்பாசுரத்தின் பொருள் விளங்கும்படி அபிநயித்து அவர் ஆடும் நளினமும் பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. ஆஹா, கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது. தாங்கள் நேரில் காணப்பெற்றால் இதைவிட பல மடங்கு ஆனந்தக் கடலில் நீந்துவீர்கள் சுவாமி. அரங்கனை தரிசிக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தைப் போலவே நம் வரரங்கரின் அபிநயத்தை காண நேரம் செலவிடுகிறார்கள் வரும் பக்தர்கள். அன்றாடம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுவாமி. வரரங்கன் நம் பெருமாளையும் ஆட்கொண்டான் என்று கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவனுக்கு என் பரிபூரண ஆசிகளை தெரிவித்துவிட. அவனது பணி சிறப்பாக வளரட்டும். அவர் யார்? தங்கள் புத்திரராயிற்றே. தங்களைப் போல் பெரும் சிறப்பு பெறுவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தெய்வவாரி, புத்திரன் என்றெல்லாம் அழுத்தம் கொடுத்து பேசாதே. நாம் அனைவரும் அந்த அரங்கனின் புத்திரர்கள். நம் பெருமானே அரங்க நகரப்பன். தனிப்பட்ட முறையில் ஒருவனை புத்திரன் என்று சொல்வதை அடியேனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரும் ஓர் குலம். அனைவருக்கும் தந்தை எம் அரங்க நகரப்பன். அந்த உறவுதான் நம் எல்லோருக்கும் சிறப்பு. மற்ற பாகுபாடு வேண்டாம். அதுதான் என் கனவும் கூட. அந்த பாகுபாடற்ற சமுதாயம் மலர வேண்டும். வாருங்கள் 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 அரையரே. அரங்கனோடு உம்மையும் சேர்த்து தரிசிக்கத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இந்த சிறியனுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பில்லை. தாங்கள் காண விரும்பினால் திருக்கோஷ்டி ஊருக்கே அடியேன் வரப்போகின்றேன். மேகவல்லி, இவர்தான் திருவரங்க பெருமாள் அரையர். நம் ஆச்சாரியரின் பூர்வாசிரம புத்திரர். அதை சொல்வதில் இவருக்கும் நம் ஆச்சாரியருக்கும் விருப்பமே இல்லை. என்றாலும் நிச்சயம் தனித்தகுதியாகத்தான் நாங்கள் அனைவரும் அதை கருதுகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பெயர் பெற்ற இவரின் மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டேன் மேகவல்லி. சுவாமி, அதை பற்றியெல்லாம் இப்போது எதற்கு? சில நிகழ்வுகளுக்கு நம்மால் காரணம் தேட முடியாது. இருப்பினும் இந்த அடியவன் அரங்கனின் திருவடிக்கு அருகில், அதுவும் தங்கள் அனைவரின் முயற்சி. திருவரங்கத்து அரையரே, உமது உள்ளம் இந்த பெரிய கோவிலை விட பெரியது. எப்படி உங்களால் நடந்த நிகழ்வுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது? பெருமாளின் சன்னதி விசேஷம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரி, உள்ளே வாருங்கள். வா. கொடு. அரையரே, தாங்கள் அடியேனுக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். பெருமாளுக்கு அர்ச்சனையோடு இந்த ஓலைச்சுவடியையும் அவரது திருப்பாதங்களில் சமர்ப்பித்து தர வேண்டும். அவசியம் செய்து தருகிறேன் நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். வர வேண்டும் நம்பிகளே. தம்பதி சகிதமாக தங்களை காண்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வாஸ்தவம்தான். பல நாட்களாக திருவரங்கம் வரவேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இப்போதுதான் நேரம் கிடைத்தது. அம்மா மேகவல்லி, இவர் தெய்வவாரை ஆண்டார். ஞாபகம் இருக்கிறது அல்லவா? நன்றாக ஞாபகம் இருக்கிறது. திரு அரங்கனுக்கு நடைபெறும் ஒவ்வொரு உற்சவமும் இவரின் பெயர் சொல்லுமே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. அரங்கன் அவனுடைய காரியங்களை அவனே சிறப்பித்துக் கொள்கிறான். அடியேன் அவனின் அடிமை, அவ்வளவுதான். தெய்வவாரை ஆண்டாரே, பணிவு விஷயத்தில் உம்மையும் அரையறையும் தராசு தட்டுகளில் வைத்தால் முள் அப்படி இப்படி ஆடாது ஓய். தெய்வவாரி சுவாமிகளே, இவர்களுக்கு அர்ச்சனையின் போது இந்த ஓலைச்சுவடி கட்டையும் பெருமாளின் திருவடியில் சார்த்தி தர வேண்டும் என்கிறார்கள். நிச்சயம் செய்துவிடலாம். ஆமாம் நம்பிகளே, இந்த ஓலையில் என்ன மகத்துவம் ஒளிந்துள்ளது என்று அடியேன் அறியலாமா? அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆச்சாரியர் இட்ட பணியில் அடியேனின் அறிவுக்கு எட்டிய அளவில் சில சாஸ்திர ஆராய்ச்சி தொகுப்பை இப்போது ஓலைப்படுத்தியுள்ளேன். அரங்கனின் பாதம் பட்டு இம்முயற்சி சிறப்படைய வேண்டும். நிச்சயம் சிறப்பு பெறும். காரணம்,
சிறப்பானவர்களிடமே இதுபோன்ற பணிகளை நம் ஆச்சாரியர் ஒப்படைப்பார். அவ்வகையில் தாங்கள் பட்டோலை செய்திருக்கும் விஷயம் நிச்சயம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆச்சாரியரின் அனுகிரகத்தில் அஷ்டாட்சர திருமந்திர விளக்கங்களை பல உபவேதங்களிலிருந்து திரட்டி இவ்வோலையில் கொடுத்துள்ளேன். ஆஹா! பிரணவ மந்திரத்தின் ஜபரூபமே அஷ்டாட்சரம். அதன் முழு வடிவமே இந்த திருவரங்கன். அவனிடம் அதன் அர்த்த விசேஷத்தை சமர்ப்பிப்பது மிகவும் பொருத்தமே. நன்றாக சொன்னீர்கள் சுவாமி. நம்பிகளே, எம்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் தத்துவ ஆராய்ச்சிக்கும் பூரணமாக கிடைக்கட்டும். பூஜையை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். கெடும் இடராயவெல்லாம் கேசவாவென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்கிலா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினார் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகர் புகுதும் நின்றே. கடுவினை கடையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம். கடுவினை கடையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம். படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடனினோ நமர்கள் உள்ளி நாமும் அக்கரிய சொன்னோ. நடனினோ நமர்கள் உள்ளி நாமும் அக்கரிய சொன்னோ. ஆஹா! அற்புதம் வரரங்கரே, அற்புதம்! அடியேன் சுவாமி. வரரங்கா, அடியேனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். சடகோபராகிய நம் ஆழ்வாரின் தமிழ்வேத பாசுரத்தை தேன்மதுர குரல் ஓசையால் இனிதாய் பாடி அடியேனை பரவசத்தில் ஆழ்த்தினாய். அனைத்தும் தங்கள் அருளாசியும் அரங்கனின் திருவுள்ளமும் தான் காரணம் சுவாமி. தெய்வவாரி அன்றே சொன்னான், வரரங்கர் தன் பாசுரம் மூலம் சன்னதி வருவோரையும் ஏன் அந்த அரங்கனையும் தன் இசையால் கட்டி போட்டு விடுகிறார் என்று. இன்று அதை அடியேன் நேரே அனுபவித்தேன். வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். அடியேன். வா தெய்வவாரி, உன்னை பற்றியும் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சுவாமி, திடீரென்று தாங்கள் வந்ததில் எனக்கு கையும் போடவில்லை, காலும் போடவில்லை. முன்பே அறிந்திருந்தால் பூரண கும்பம் கொடுத்து தகுந்த முறையில் வரவேற்றிருப்பேன். மலராண்டா, தாங்களாவது அடியேனுக்கு செய்தி அனுப்பியிருக்க கூடாதா? தெய்வவாரி, அவனுக்கே சில மணித்துளிகள் முன்புதான் அடியேன் இங்கு வரவிருப்பதை பற்றி தெரியும். எதற்கு பதட்டப்படுகிறாய்? இந்த அரங்கன் சன்னதியே
அடியேன் அகமாகும். அரங்கனை சேவிக்க வரும் அடியேனுக்கு அறிவிப்பதற்கு? சரி, அதை விடு. நீ வருவதற்கு சற்று நேரம் முன்பு இந்த வரரங்கன் பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் அரங்கனை அடியேனுக்கு அனந்த பத்மநாபனாகவும் திருவரங்க திவ்ய தேசத்தை திருவனந்தபுரமாகவும் மாற்றி காட்சியளிக்கச் செய்துவிட்டான். சுவாமி, அடியேன் அன்று தங்களிடம் சொல்லியது போல் தனது இனிய குரலால் அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் நம் கண்முன்னே கொண்டு வருவது வரரங்கரின் தனிச்சிறப்பு. அது உண்மை தெய்வவாரி. சிலருக்கு குரலில் இனிமை இருக்கும், ஆனால் பக்தி பாவம் இருக்காது. ஆனால் இவனிடம் இந்த இரண்டும் குடிகொண்டுள்ளது. அதை அடியேன் இன்று உணர்ந்தேன். மேலும் இந்த வரரங்கன் அடியேனுக்கு ஒரு வேட்கையையும் உண்டு பண்ணிவிட்டான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? வரரங்கா, கடுவினை களையலாகும் என்ற பாசுரத்தை மட்டும் நீ இருமுறை பாடினாய். அதற்கு காரணம் என்ன? இவ்வதிசயம் அடியேனுக்கும் புரியவில்லை சுவாமி. மற்ற பாசுரங்களை ஒருமுறையே சேவித்த அடியேன் இப்பாசுரத்தின் அடிகளை மட்டும் பலமுறை சேவித்தது பகவத் சங்கல்பமே என்று தோன்றுகிறது. அப்படி அந்த பாசுர வரிகளில் அமைந்துள்ள அர்த்தம் என்ன சுவாமி? பக்தர்கள் பத்மநாபனிடம் பக்தி செய்வதற்கு அனந்த சயனபுரம் என்னும் திருவனந்தபுரம் செல்ல வேண்டும் என்பது இப்பாசுரத்தின் சாரமான பொருள். மற்றொரு முக்கியமான ஓர் அறிவிப்பை உங்கள் அனைவரின் முன்பு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். சொல்லுங்கள் சுவாமி. நாட்டை ஆள்பவன் அரசன், அதேபோல் சகல புவனங்களையும் ஆள்பவன் இந்த அரங்கராஜன். அந்த அரங்க அரசனையும் குழலோசை போன்ற தம் குரலோசையால் இந்த வரரங்கன் ஆண்டதால் இவர் அரசர் என்ற பொருளில் அரையர், அதாவது திருவரங்க பெருமாள் அரையர் என்றே அனைவராலும் அழைக்கப்படட்டும். திருவரங்க அரையரே, வாழ்க உமது தொண்டு. நன்றி சுவாமி. ஆஹா, மிக பொருத்தமான பட்டப்பெயரை வரரங்கருக்கு சூட்டினீர்கள் சுவாமி. சந்தோஷமான இந்த நிகழ்வோடு அரங்கனை தரிசிக்க புறப்படலாமா சுவாமி? தாராளமாக. அடியேன். வரவேண்டும் வரவேண்டும் சுவாமி. அடியேன். வா தெய்வவாரி, மார்கழி மகா உற்சவத்திற்கு தயாராகிவிட்டாயா? தங்களின் அருட்கருணையால் அனைத்தும் சிறப்பாக தயாராகிக் கொண்டிருக்கிறது சுவாமி. நீ சொல்வதை பார்த்தால் இந்த மார்கழி மாதம் ஓர் விசேஷ காலமாக இருக்கும் என்று சொல். அனைத்தும் தாங்கள் அறிவுறுத்தியபடி திருமலையாண்டான் வகுத்த பத்ததியில் உற்சவமூர்த்திக்கு விசேஷ அலங்காரம், புறப்பாடு, அரையரின் இன்னிசை பாசுர நடனம், அதன் பிறகு தங்களின் பக்தி பேருரை பிரசங்கம், பின் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் என்று பல சிறப்புகளை கொண்டு திகழப் போகிறது இந்த மார்கழி மாதம். மக்கள் கூட்டம் அலைபோல் எழுந்து இந்த அரங்கத்தில் அரங்கனின் முன்பு நிறைந்து நிற்கப் போவதை அன்றே தொண்டரடி பொடியாழ்வார் பாடி வைத்தார். அது என்ன பாசுரம் சுவாமி? கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய், மதுவரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவ அரசர்கள் வந்து வந்தீண்டி, எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த, இருங்களி ட்ரீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இது தொண்டரடி பொடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி பாசுரம். ஆமாம், எங்கே திருவரங்க அரையர்? அவனை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதே. சுவாமி, தாங்கள் கூறிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமாலே என்னும் தொகுப்பில் இருந்துதான் நம் அரையரும் பாடி ஆடி அகம் கரைந்து கொண்டிருக்கிறார். எதிர்வரும் மார்கழி மாதத்தை இருகரம் கூப்பி அழைக்கும் விதமாக அரங்கனை மனதில் நினைத்து அபிநய நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார்.
வரவிடும் சுவாமி. தாசன் அடியேன் மிகவும் தன்னியனானே. தாங்கள் முன்பே வந்து விட்டீர்களா? அடியேன் கவனிக்கவில்லை, மன்னித்தருளுங்கள். அரையரே, சுற்றி இருப்போரை கவனியாது மனதை உள்முகமாய் திருப்பி பாசுரத்தில் லயித்து உன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தாயே, அதில் அடியேன் என்னையே மறந்தேன். ஆனால் சட்டென்று நீ அடியேனை கவனித்து விட்டதால் பட்டென்று பாசுரம் சேவித்து பாவங்கள் காட்டுவதை நிறுத்திவிட்டாயே. அதைத்தான் அடியேனால் மன்னிக்க முடியவில்லை. அனைத்தையும் துறந்த அடியேனை போன்ற சந்நியாசிகளையும் ஈர்த்து விடுகிறாயே அரையரே. உமது இந்த சிறப்பு தொண்டு என்றென்றும் சிறப்பு பெறட்டும். இந்த தொண்டை நித்தியம் அந்த அரங்கனின் முன் நிகழ்த்த அருளியது தாங்களன்றோ சுவாமி? ஒரு விதத்தில் அது சரிதான் என்றாலும் உன் விசேஷமான அபிநயத்தால் அப்பாசுரத்தின் பாவத்தை அப்படியே வெளிக்கொணர்ந்து விட்டாயே அரையரே. இல்லையா பெரிய நம்பி? ஆம் சுவாமி. தொண்டரடி ஆழ்வாரின் திருமாலை என்னும் பாசுர தொகுப்பை பெருமாலையாக சூடிய திருவரங்கன் அம்மாலையை நம் அரையரிடம் அளித்துள்ளான் போலும். அதன் நேர்த்தியும் வாசமும் நம் அனைவரையும் வசீகரித்ததில் ஆச்சரியமில்லை சுவாமி. நன்கு சொன்னாய் பெரிய நம்பி. தொண்டரடி பொடி ஆழ்வாரின் பக்தி பாவனை அப்படி. எப்படிப்பட்ட ஆழ்ந்த அர்த்தங்கள் இப்பாசுரத்தில்! விதிவசத்தால் அந்த அரங்கனை சில காலம் மறந்து புற விஷயத்தில் நாட்டம் கொண்டிருந்தார் ஆழ்வார். அதெல்லாம் இந்த அரங்கன் அரங்கத்தில் நடத்திய நாடகம். பின்னர் ஆழ்வாரை தன்னிலை உணர வைத்து தன் பக்கமே பார்வையை நிலைக்கச் செய்தான் மாயங்கள் புரியும் மணவாளன் அரங்கராஜன். சில காலம் அரங்கனை மறந்த ஆற்றாமையால் ஆழ்வார் இனி புறவிஷய இன்பங்கள் ஏதும் வேண்டாம் என்கிறார் இப்பாசுரத்தில். சுவாமி, இப்பாசுரத்தின் அர்த்த விசேஷம்தான் என்ன? அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் சுவாமி. சொல்கிறேன். எங்கும் பச்சை பசுமையாய் காட்சியளிக்கும் இப்பூமியானது அரங்கனின் தேவியாகிய பூமி தேவியை குறிக்கும். அவளால் ஆறத் தழுவப்பட்ட எம்பெருமானின் திருமேனியானது பச்சை மாமலையாய் காட்சியளிக்கிறதாம் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு. அரங்கனின் திருவாய் பவளத்தை ஒத்தது, திருக்கண்களோ செந்தாமரையை ஒத்தது. தன் பக்தர்களை காக்கும் விஷயத்தில் ஒரு சங்கல்பம் எடுத்துவிட்டால் அதிலிருந்து சிறிதும் விலகாமல் அந்த சத்தியத்திலேயே நிலையாக நிற்பவன் என்பதால் அச்சுதன் என்று அழைக்கப்படுகிறான். அவனே அமரர் தலைவன்.
அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்து இறங்கி மாடு மேய்க்கும் ஆயர் குலத்தில் வந்து அனைவரும் காணும்படியும் அனுபவிக்கும்படியும் எளிமையாய் ஆயர் கொழுந்தாய் இருந்தான் அல்லவா? அந்த லீலையை அனுபவித்து இன்புறுதலுக்கு அந்த இந்திரலோகத்தை ஆளும் வரம் தந்தாலும் ஈடு இணையாகாது. எனவே எனக்கு இந்திரலோகம் வேண்டாம், இந்த அரங்கனை கண்டுகளித்தலே போதும் என்கிறான். ஆஹா, என்னே ஆழ்வாரின் பக்தி! உண்மையில் ஆழ்வார்கள் பக்தி பெருங்கடலில் ஆழங்கால் பட்டவர்கள். ஆம் நம்பி, நம்மால் ஆழ்வார்களைப் போல் கடல் புகுந்து முத்தையும் பவளத்தையும் மற்றும் பல ரத்தினங்களாகிய தமிழ் பாசுரங்களையும் வெளிக்கொணர முடியாவிட்டாலும் அந்த கடலின் கரையில் நின்று அருட்கடலை ரசிக்கலாமல்லவா, வியக்கலாமல்லவா? நிச்சயம் சுவாமி. ஆனால் அடியேன் போன்றவர்களால் மற்றொன்றையும் செய்ய முடியும். அது என்ன நம்பி? தங்களைப் போன்ற ஆச்சாரியர் கடலில் பல தூரம் பிரவேசிக்கும் படகு போன்றவர்கள். எங்கள் நம்பிக்கை என்ற துடுப்பிற்கு எவ்வளவு சக்தியோ அதைக் கொண்டு அக்கடலில் பயணித்து நாங்களும் அனுபவிக்கலாம் அல்லவா சுவாமி? நம்பி, உன் பெயருக்கு ஏற்றாற்போல் நீ பெரிய நம்பிதான். எதையும் கடல் அளவு யோசிக்கிறாய். அரையரே, மொத்தத்தில் உன் பக்தி, இசை, நடனத்தாலும் பல ரத்தினங்களை இவ்வரங்கத்திற்கு சேர்ப்பாய் என்பதை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இந்த அனுபவங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவன் என்றும் திகட்டாத அமுதமாக உள்ளே சயனித்திருக்கின்றானே, அவனை சென்று சேவிப்போமா? ஆம் சுவாமி, சன்னதிக்கு எழுந்தருளுங்கள்.